predecessor அதோட definition and examples பார்க்க போறோம். So definition பாத்தீங்கன்னா predecessor is a number which is obtained by subtracting one from it, or else இதுவே எப்படி define பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா one less than a given number. If a is an integer, then its predecessor is a minus 1. So integer அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து positive integerம் கொஸ்டின்ல கொடுத்திருக்கலாம், or else negative integerம் வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்கலாம். So either positive or negative, whatever it is, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பர் அந்த இன்டீஜர் -1 பண்ணணும், or else என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு பிஃபோர் நம்பர் என்னன்னு எழுதினா அதான் வந்து predecessor. So எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ கொடுத்திருக்க இன்டீஜர் -1 நம்ம சொன்னோம், அதனால தான் வந்து subtracting 1 from it நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிஃபோர் நம்பர் எழுத சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து 1 less than a given integer. என்ன இன்டீஜர் கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்கன்னா அதோட பிஃபோர் நம்பர் என்னது 4. ஸோ 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா predecessor of 5. If a is an integer, ஸோ இன்டீஜர் அப்படின்னும் போது இதர் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் நெகட்டிவ் கொடுத்துருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இன்டீஜர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது கூட -1 பண்ணும், அதோட ரிசல்ட்டை தான் வந்து ப்ரீடெசஸராக எழுதுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் சென்டரில் இருக்குது 0, உங்களோட ரைட் சைடில் இருக்குது பாசிட்டிவ் இன்டீஜர், +1, +2, +3, +4, +5. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்டீஜர் -1, -2, -3, -4, -5. சென்டரில் இருக்குது 0. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு predecessor of 2 எழுத சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ a is equal to 2. நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம் a minus 1 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ aன்றது என்னது 2 -1 நீங்கள் பண்ணிங்கன்னா 1. ஸோ -1 subtracting from 1 from it நம்ம பார்த்தோம். ஸோ a வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட predecessor of 2 என்னன்னு கேட்டிருக்காங்க, அதோட பிஃபோர் நம்பர் தான் சொல்லியிருந்தோம். ஸோ 2க்கு பிஃபோர் நம்பர் என்னது 1, அதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் -1 பண்ணலாம், ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிஃபோர் நம்பர் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக 2க்கு பிஃபோர் நம்பர் 1ன்னு தெரியும். ஸோ 1 நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 0 இருக்குது, predecessor of 0 என்னன்னு கேட்டாங்கன்னா 0க்கு பிஃபோர் நம்பர் என்னது -1. ஸோ -1 தான் ஆன்சர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏன்றது என்னது 0 -1. ஸோ 0 -1 என்னது -1. ஸோ -1 உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ predecessor of 0 is -1, predecessor of 2 is 1. ஸோ இதை நீங்கள் பிஃபோர் நம்பர் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், ஆர்எல்ஸ் a -1. ஏன்றது வந்து இன்டீஜர், இங்கே வந்து நம்ம கேஸில் ஏன்றது வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, a வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா predecessor of 100. ஸோ 100க்கு predecessor என்னது, இதுக்கு பிஃபோர் நம்பர் என்னதுன்னா 99. ஸோ ஆன்சர் வந்து 99. ஸோ சொல்ல தெரியலன்னா 100 -1 பண்ணுங்க, which is 99. ஸோ predecessor of -23 -23 கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து -22ன்னு ஆன்சர் பண்ணுவீங்க, ஆர் சில பேர் என்ன பண்ணுவீங்க -24ன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் இன்டிஜர் -23. ஸோ ஏன்றது வந்து வெறும் 23 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இங்கே ஏன்றது பார்த்தீங்கன்னா -23. நெகட்டிவ் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட என்ன போடணும் -1 போடணும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஸோ ரெண்டு நெகட்டிவ் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ 23 + 1 பண்ணிங்கன்னா 24 நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி லார்ஜர் நம்பர் கொடுக்குறாங்க 1,65,000. ஸோ இதுக்கு வந்து பிஃபோர் நம்பர் யோசிக்கிறது நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -1 நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 1 நீங்கள் போடணும். ஸோ 1 அப்படின்னும் போது உங்களோட யூனிட்ஸ் பிளேஸ், உங்களோட லாஸ்ட் பிளேஸ் தான் வரணும். 1 எடுத்து இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, லாஸ்ட் பிளேஸில் போடணும், யூனிட்ஸ் பிளேஸில் நீங்கள் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் பிளேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் 0 பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயும் போல் சப்ட்ராக்ட் பண்ணுறதா. ஸோ இங்கே 10 9 9 இங்கே 4 ஆகிடும். ஸோ 10 - 1 9 9 - 0 9 9 - 0 9 4 - 0 4 6 1. ஸோ 1,64,999 the predecessor of 1,65,000. ஸோ predecessor of -1 கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, பிஃபோர் நம்பர் வந்து -2ன்னு ஆன்சர் பண்ணுங்க. பட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே ஏன்றது என்னது -1. ஸோ சைனோட நீங்கள் போடணும் -1. இங்கே என்ன பண்ணணும் -1 நீங்கள் பண்ணணும். ரெண்டு மைனஸ் சைன் இருக்குது, என்ன பண்ணணும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ 1 + 1 என்னது 2,
நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ உங்களுக்கு பிஃபோர் நம்பர் என்னது -1, predecessor of -1 is -2. ஸோ predecessor of இந்த நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஏவோட வேல்யூ இது கொடுத்துருக்காங்க, இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். -1 அப்படின்போது -1 நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ரிமைனிங் பிளேசஸில் நான் 0 போட்டுடுறேன். ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 5 - 1 4 0 3 1 இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ டெஃபினேஷன் ரீட் பண்ணுங்க. நம்பர் இஸ் obtained by subtracting 1 from it or else 1 less than a given number. If a is an integer, then its predecessor is a minus 1. Thank you so much for watching this video.